அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ஊரார் கதைக்களி சேனல் மூலமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்திற்கு இந்தி தேவை. அதாவது இந்த தலைப்பு நான் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் எத்தனையோ நாட்கள் நான் இதை பற்றி யோசிச்சிருக்கேன். அதாவது ஹிந்தி வேணும் அப்படின்னு சொல்லி மாநில அரசுக்கு மாண்புமிகு எடப்பாடி அண்ணன் அவர்கள் இருக்கும்போது கூட நான் கேட்டு ஒரு மனு போட்டிருந்தேன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக ஹிந்தி வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் மாநில அரசையோ இல்லை மொழிப்போர் தியாகிகளையோ மொழிப்போர் வீரர்களையோ நான் இழிவுபடுத்தும் விதமோ இல்லை அவமானப்படுத்தும் எண்ணமோ எனக்கு கிடையாது. எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மொழிகள் கற்றுக்கிறதுல என்ன தப்பு? அது ஒன்று தான். ஏன் நம்முடைய பிள்ளைகள் மொழிகளை கற்றுக்கக்கூடாது? இன்றைக்கி பன்மொழிகளை தெரிந்து கொண்டவர்கள் எல்லா இடத்துலையுமே கம்பீரமாக சர்வைவ் ஆக முடியும். அதை ஏன் சாமானிய மக்கள், பிள்ளைகளை பெற்றோர் ஏன் அதை யோசிக்கிறது இல்லை? நீங்கள் கேட்கலாம், அப்போ மொழிப்போர் வீரர்கள் எல்லாம் அன்னைக்கு இருமொழி கொள்கை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போராடினாங்களே, அவங்கெல்லாம் விஷயம் தெரியாமல் இது பண்ணாங்களா அப்படின்னு? கிடையாது. அன்னைக்கு இருமொழி கொள்கை, அதாவது 2 மொழி இருந்தால் போதும் அப்படிங்கிறத அவங்க விரும்பினாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. அப்போது இருந்த நெருக்கடிகள், அன்னைக்கு இருந்த ஒரு காலகட்டங்கள்லாம் அது போதுமானதாக இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் ஏன் சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஹிந்தி இல்லையா? ஹிந்தி இருக்கு இல்லையா? அப்போ ஹிந்தி வேண்டாம்னு சொல்லக்கூடிய போராடக்கூடிய நபர்கள் தமிழகத்தில் சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் ஹிந்தி இருக்கக்கூடாது அப்படின்னு தானே போராடணும். ஏன் சிபிஎஸ்சி ஸ்கூலில் மட்டும் ஹிந்தி வேணும்? அப்போது இங்கே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கப்பட்டவங்க, அதாவது வசதி உள்ளவர்கள் சிபிஎஸ்சி ஸ்கூலில் அவர்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். அவர்கள் எல்லாவற்றிலும் மேன்மை அடைந்து வர வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கம். பாமரர்களும் நடுத்தர மக்களும் இதில் அரசு பள்ளிகளிலையும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளிலையும் படிக்க வைக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் ஹிந்தி கற்றுக்கக்கூடாது அப்படின்னா அது ஒரு பாரபட்ச சூழ்நிலையை உருவாக்குது இல்லையா? அதாவது இங்கே வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் படிக்கணும் பன்மொழிகளை, இந்த மாதிரி அரசு நிதி உதவியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் எந்த வகையிலையும் முன்னேறிடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சிந்தனையை கொடுக்குதா இல்லையா? அதை ஏன் பெற்றவங்க யோசிக்கிறது இல்லை? ஏன் தமிழக மக்கள் அதை யோசிக்கிறது இல்லை? அப்போது சாமானியனும் மேன்மைக்கு வர வேண்டும் என்றால் ஹிந்தி கட்டாயம் கற்றுக்கிறதுல தப்பு இல்லையே. ஹிந்தியை ஆட்சி மொழியாக கொண்டு வராத, தமிழகத்தில் இந்தியா ஆட்சி மொழியாக கொண்டு வராதிங்க. கல்விக்கான ஒரு அடித்தளமாக கொண்டு வாங்க, தப்பு இல்லை. இப்போது மாநில அரசுக்கு ஒரு வழி இருக்குது. நம்முடைய தமிழ் மொழி என்பது மிகவும் தொன்மையான பழமை வாய்ந்த மொழி. இதை மாநில அரசிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கலாம். ஹிந்தி மொழி என்னுடைய தமிழகத்தில் நாங்கள் கொண்டு வரோம், அவங்களுக்கு ஒரு மொழிப்பாடமாக நாங்கள் கட்டாய மொழிப்பாடமாக அரசு பள்ளிகளையும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளையும் அனைத்து பள்ளிகளிலையுமே நாங்கள் ஹிந்தி மொழியை நாங்கள் கொண்டு வரோம். ஆனால் அதே போல் தொன்மையான மொழியான எங்களுடைய தமிழ் மொழியையும், தமிழ் மரபுகளை சார்ந்தது தான் தமிழ் மொழி, தமிழர் மரபுகளை சார்ந்தது, தமிழருடைய வீரத்தை பிரதிபலிக்கக்கூடியது தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழியை இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில பள்ளிகளிலையும் கட்டாயமாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைங்க. நீங்கள் அதை செஞ்சால் நிச்சயமாக நாங்கள் ஹிந்தி மொழியை நாங்கள் எங்களுடைய தமிழகத்துக்குள்ளே நாங்கள் கொண்டு வரணும்னு ஒரு நிபந்தனை வைக்கலாம். அதுக்கும் ஸ்கோப் இருக்குது. அப்போது ஏன் அதை முயற்சி செய்யலை? அப்போது இதை நம்ம தமிழ் மொழியை அனைத்து மாநிலங்களையும் கற்றுக்கும் போது தமிழும் ஆகட்டும் ஹிந்தி ஆகட்டும் எல்லாருக்குமே ஒரு எளிதில் போய் சேர்ந்துடும் இல்லையா? அதை முயற்சி பண்ணலாமே. அதை விட்டு நான் ஹிந்தி எதுக்குறேன், அதுக்கு நான் போர்க்குடி தூக்குறேன் அப்படிங்கிறது ஏதோ நமக்கு எளியவன் எளியவனாகவே இருக்க வேண்டும் என்பது போலவும், வலியவன் வலியவனாகவே வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்பது போலவும் ஒரு தோற்றத்தை, ஒரு பிம்பத்தை நமக்கு எங்கே பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது. அது பாகுபாடு பார்க்குற மாதிரி இருக்கே, அது சரியாக எனக்கு தோணலை. மற்றபடி அன்னைக்கு அண்ணா கேட்டார், எதுக்கு இப்படி இந்தி மொழியை எதிர்த்து போராடினார் அப்படின்னாச்சுன்னா அது அன்னைக்கு காலகட்டங்கள் அது வேறு, இன்றைக்கி சூழ்நிலைகள் வேறு. அன்னைக்கு அதாவது ₹1 விற்ற பெட்ரோல் இன்றைக்கி ₹1 கிடைக்கிறது இல்லை. ஏன் அதே ₹1 நிற்கிறீங்க?
அப்போ அதே ரூ. 1 இன்னைக்கு கொண்டு கொண்டு வாங்க. அன்னைக்கு உடைய விலை நிலவரங்கள், அன்னையுடைய ஆட்சி நிலவரங்கள், அன்னைக்கு இருந்த சூழல்கள், இன்னைக்கு நீங்கள் தமிழக அரசில் அதே மாதிரி நிலைப்பாடுகளை கொண்டு வந்து அதே கோட்பாடுகளை நமக்கு அதே எண்ணங்களுக்காகவும் அதே கோட்பாடுகளுக்காகவும் நம்ம போராடினா அதில் ஒரு நியாயம் இருக்குது. எங்களுடைய இதில் இப்படி தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். நாங்கள் இதே மாதிரி தான் நாங்கள் போராடிட்டுருக்கோம். இதே மாதிரி தான் நாங்கள் எங்களுடைய ஜீவிதங்களை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அப்படியே இருந்துக்கிறோம் அப்படிங்கிறத அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதே நிலைப்பாட்டை இன்றைக்கி கொண்டு வந்துட்டு அன்னைக்கு போராடின அதே விஷயங்களுக்காக இன்றைக்கி நம்ம போராடலாம், தவறே கிடையாது. அதை விட்டுட்டு நான் வந்து ஒரு நாடு அதாவது எக்கனாமிக் லெவல் எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு நாங்களும் போகவும், நாடு வளர்ச்சி அடையுது, நாங்களும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே விஷயத்தை மட்டுமே அன்னைக்கு நடந்ததுக்கு மாதிரியே நாங்கள் இன்றைக்கும் நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு அறிவு சார்ந்த விஷயமா எனக்கு தோணலை. இது எத்தனை பேருக்கு இது இப்படி தோணியிருக்குன்னு எனக்கு தெரியலை, பட் எனக்கு தோணலை. ஆக ஹிந்தி மொழி கட்டாயம் நம்முடைய பிள்ளைகள் படித்தே ஆக வேண்டும். அதில் உங்களுக்கு மறுப்பு இருக்குது அப்படின்னா தமிழகத்தில் உள்ள சிபிஎஸ்சி பள்ளிகள்லேயுமே ஹிந்தி மொழி இருக்கக்கூடாது, எடுத்துருங்க. அதுதான் அரசு எந்த ஒரு அதாவது வலியவனுக்கும் எளியவனுக்கும் பாகுபாடு இல்லாமல் மக்கள் என்கிற ஒரே எண்ணத்தோடு போராடுவதாக கருத்தில் எடுத்துக்கொள்ள முடியும். அதை விட்டுட்டு சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஹிந்தி சிலபஸை நடத்த சொல்லிட்டு அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் அரசு பள்ளிகள்லையும் ஹிந்தி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது பாகுபாடு பார்ப்பது போல் ஒரு பிம்பத்தையும், அதுதான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்குது. அதை மாற்றி இது பண்ணால் நல்லாயிருக்கும். ஆக நான் சொல்லக்கூடிய இதில் வந்து நான் யாரையுமே புண்படுத்தணும், யாரையுமே மிகைப்படுத்தணும் அப்படிங்கிறத நான் இதில் பேசலை. நீங்கள் நினைக்கலாம் உடனே இவன் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் திகாவுக்கும் திராவிட கழகத்துக்கும் எதிரானவன், இவன் வந்து பிஜேபிக்கு ஆதரவானவன், பிஜேபியுடைய கைக்கூலி, பிஜேபிகிட்ட காசு வாங்கிட்டான். இப்படி சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தரும் யோசிங்க, இவன் யாருக்காக சொல்கிறான், எதுக்காக பேசுகிறான் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். பிள்ளைகளை ஈன்றெடுத்த ஒவ்வொருவரும் இதை குறித்து யோசித்தாகவே வேண்டும். உங்களை குறித்து யோசிக்காதீங்க. உங்களுடைய காலத்தில் நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 5 பைசாவுக்கு மிட்டாய் வாங்கி தின்னுருப்பீங்க. இன்றைக்கி குழந்தைகிட்ட 5 பைசா கொடுக்கறதுக்கு 5 பைசா இருக்கான்னு முதல்ல யோசிங்க. ஆக அன்னைக்கு நீங்கள் 5 பைசாவுக்கு வாங்கின மிட்டாய் இன்றைக்கி 2 ரூபா. அப்போ நாடு எந்த அளவுக்கு மாற்றங்களை சந்திச்சிருக்கு, நம்ம எந்த அளவுக்கு மாற்றங்களை சந்திச்சிருக்கோம். நாட்டை விடுங்க, நம்மளை யோசிங்க, எந்த அளவுக்கு மாற்றங்களை சந்திச்சிருக்கோம். அப்போ ஏன் நம்ம மாற்றங்களை எதிர்கொள்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இந்திங்கிறதையும் நம்ம ஏற்றுக்கொள்ளலாமே. ஏன் அதை எதிர்க்கணும்? அண்ணாவுடைய ஆட்சி தான் இன்றைக்கி நடக்குதா? காமராஜருடைய ஆட்சி தான் இன்றைக்கி நடக்குதா? எம்ஜிஆருடைய ஆட்சி தான் இன்றைக்கி நடந்துட்டுருக்கா? யோசிங்க. அப்போது நம்ம எந்த சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? இன்னி நாட்கள் நகர்ந்து போகிட்டே தான் இருக்கும், நின்றுக்கிட்டு இருக்காது. அது வந்து மறுபடியும் அந்த காலகட்டங்கள் இங்கே வரப்போகிறது கிடையாது. நம்ம வேணால் பெருமைக்கு சொல்லிக்கலாம், காமராஜருடைய ஆட்சியை நடத்துகிறோம், அண்ணாவுடைய ஆட்சியை நடத்துகிறோம், எம்ஜிஆருடைய ஆட்சியை நடத்துகிறோம். சும்மா வாய் வார்த்தையாக தான் சொல்ல முடியும். மற்றபடி இங்கே ஆட்சிகள் அப்படி கிடையாது, ஆளுமைகள் அப்படி கிடையாது. காலத்துக்கு ஏற்றாற்போல் ஆட்சிகளும் ஆளுமைகளும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன் நம்முடைய பிள்ளைகளை நம்ம இந்தியில் படிக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறத யோசிங்க. காலம் மாறும்போது நம்ம ஏன் மாறக்கூடாது? ஏன் நம்ம பழைய காலத்திலேயே இருக்கணும்னு நினைக்கணும்? அப்போ பழைய காலத்திலேயே இருக்கணும்னு நினச்சாச்சுன்னா அதே நிலைப்பாடுகளை இங்கே கொண்டு வாங்க. விலைவாசி எல்லாமே குறைங்க. அன்னைக்கு என்ன விலை நிலவரங்கள் இருந்துச்சோ அந்த விலை நிலவரங்களை கொண்டு வாங்க. தங்கத்தினுடைய விலையை குறைங்க, பெட்ரோலுடைய விலையை குறைங்க, டீசலுடைய விலையை குறைங்க, அத்தியாவசிய பொருட்களான பால், பருப்பு, தேங்காய் இவைகளுடைய விலைகளை குறைங்க. நிலத்துடைய விலையை குறைங்க, வரி விதிப்பை குறைங்க. இப்படி எல்லாத்தையுமே குறைச்சிருங்களே பார்ப்போம். முடியாது இல்லையா? அப்போ இதுவும் சாத்தியமற்றது தானே. அதாவது ஒரு சில விஷயங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அது கட்டாயம். அப்போது இந்தி மொழியும் நம்ம தமிழகத்துக்கு கட்டாயம். மாற்றா ஒரு விஷயம் இருக்குது. இந்தி மொழியை நான் என்னுடைய தமிழகத்தில் நான் அமலுக்கு கொண்டு வரேன், கட்டாய பாடத்திட்டமாக கொண்டு வரேன். தமிழ் மொழியை, தொன்மையான மொழியை, நம்முடைய இந்திய வரலாற்றிலேயே தமிழ் மிகவும், அதாவது உலக அளவில் தமிழ் மிகவும் தொன்மையான மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய தமிழ் மொழியை, நம்முடைய தமிழ் மொழியை இந்தியா முழுவதும் கற்றுக்கொள்றதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கன்னு சொல்லி ஒரு
நிபந்தனையை விதிங்க, அவங்க அதை கொண்டு வரட்டும். அது நம்ம தமிழ் மொழிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெருமை தானே. அதை கொண்டு வரட்டும். அதுக்கான ஏற்பாடுகளை செய்யறதுக்கு முற்படுங்க. நான் எதிர்க்கிறேன்னு நிற்காதீங்க, அடுத்த விஷயங்களை உருவாக்குங்க. அதை விட்டுட்டு நான் எதிர்க்கிறேன் போராடுறேன், அது வேஸ்ட்டு. நான் ஏன் இந்த பதிவு நான் இன்னைக்கு போடுறேன்னா, இது தொடர்ந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவு நான் போடுறேன். ஆக நான் சொல்ல வருவது என்னன்னா, சிம்பிளாக சொல்லிடுறேன் பாருங்க. ஹிந்தி மொழி தமிழகத்துக்கு தேவை. எல்லா பிள்ளைகளும் ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும். சிபிஎஸ்சி மட்டும்தான், சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் ஹிந்தி மொழி கற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அரசு பள்ளி, அரசு நிதியுதவி பெறும் பள்ளி, இப்படி எல்லா இடங்களையும் ஹிந்தி மொழி கட்டாயம் இருக்க வேண்டும். ஆட்சி மொழியாக கொண்டு வர வேண்டாம். படிப்புக்கான ஒரு அவசியம் இருக்குது, கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது, அதை கொண்டு வாங்க. இதுக்காக நம்முடைய தமிழ் மொழியை உலகம் முழுசும், அதாவது நம்முடைய இந்திய தேசம் முழுவதும் எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளிலேயும் தமிழ் மொழியை கட்டாய பாடமாக்குங்க அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை வைங்க. அதன் மூலமாக நம்முடைய தமிழ் மொழி இன்னும் எல்லா மாநிலங்களையும், எல்லா மாநில மாணவர்களாலும் கற்றுக்கொள்ளப்படும். அதற்கு நம்முடைய தமிழ் மொழிக்கு ஒரு பெருமை இருக்குது. அதுக்கு நம்ம தமிழக மக்களால் இதை செய்ய முடியும். அரசு அதிகாரிகள், அரசியல் ஊழியர்கள் இதை செய்யலாம். ஆக இதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. அதை விட்டுட்டு நான் இந்தி எதிர்க்கிறேன்னு போராடுறது, அது ஒரு அறியாமையை நமக்கு வெளிப்படுத்துது. வேண்டாம். ஓகே, நான் இதில் ஏதாவது தவறாக பேசியிருந்தேன், இல்லை யாரையாவது புண்படுத்தும் விதமாக நான் பேசியிருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஆனால் சிந்திக்காமல் இருந்துடாதீங்க. ஏன்னா கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய உன்னதமான இது என்னன்னா சிந்தனை ஆற்றல். நம்ம மனுஷர்களாக நம்ம பிறந்ததுக்கான காரணம் சிந்திக்கும் திறனுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே ஒழிய ஆட்டு மந்தைகளாகவோ மாட்டு மந்தைகளாகவோ வாழ்வதற்காக இல்லை. அதை யோசிங்க. நிச்சயமாக என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிள்ளைகள், வருங்கால சந்ததியினர் அனைத்து விதத்திலும் கற்று தேர்ந்தவர்களாகவும் சான்றோர்களாகவும் ஆன்றோர்களாகவும் வாழ்ந்து இந்த சமுதாயத்துக்கு நல்ல தேவையான நல்ல தூண்களாக உருவாக பாடுபடுவோம், முற்படுவோம், செயல்படுவோம். ஜெய்ஹிந்த். தேங்க்யூ.